சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பேருமா? பேர் தனலட்சுமி மேடம். என் பேர் 15 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. நாங்கள் 5 பொண்ணு 2 பையன். வீட்டில் அம்மா அப்பா பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க எங்கள் மாமியார் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். என்ன சொன்னாங்க? இவர் வேலையே இல்லாமல் சும்மா தான் இருந்திருக்கிறாரு. இவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. வீட்டில் சும்மா தான் அப்படியே சுற்றிட்டு அவங்கள்ட்ட நல்லா குடிச்சிட்டு எல்லா பழக்கமும் இருக்குது இவருக்கு. கல்யாணம் பண்ணி 6 மாதம்தான். அதுலேருந்து அசிங்கமாக பேசுறது, திட்டுறது, அடிக்கிறது, பயங்கரமாக அடிக்கிறது, அதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 6 மாதத்துலேயே இவங்க தனியாக அனுப்பிச்சிட்டு. நீங்கள் வேலைக்கெல்லாம் போகல? இல்லை. அதுக்கப்புறம் இவங்க மாமியார் சண்டை போட்டு தனியாக அனுப்பிச்சிட்டாங்க மேடம். எங்களை தனியாக போய் ஒரு டிரைவிங் கற்றுக்கிட்டு அப்படியே வேலைக்கு சரியாக போகிறதில்ல, அப்படி குடிச்சிக்கிட்டு இதே பிரச்சனை தான் வேணும். அப்பத்துலேருந்து நகை ஒரு நகையாக எல்லாமே போயிடுச்சு மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற இவருக்கு ஒரு லேடியோட உங்களுக்கு கான்டாக்ட் இருந்திருக்குது. அவங்க கூட ஒரு 8 வருஷமாக இவர் அங்கே தான் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்காரு மேடம். இவருக்கு எல்லாமே எங்கள் மாமியாருக்கு தெரியும். அவங்களோட குடும்பம் நடத்திட்டு அவர் இருந்திருக்காரு. எப்போனா இங்கே வருவாராம், அவங்க அம்மா அப்பா கூட இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாராம் திரும்பியும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க இருக்காமா? 2 பொண்ணுங்க இருக்காங்க. குடிச்சிட்டு வந்து நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டார் மேடம். போட்டு அடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்து குத்திடுவேன், கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்திட்டு சாவு, என்னை வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க சொல்லி எந்த நேரம் பார்த்தாலும் இதே தான் மேடம் அவர் பண்ணுறாரு. ஸ்டூல் எடுத்து அடிப்பார். குடிச்சிட்டு வந்து அவர் அசிங்கமாக பேசுவார். எதுவுமே கேட்கக்கூடாது. எதனா வாடகை கொடுக்கல, சாப்பாடு காசு கொடுக்கல, எதனா கேட்டால் கையில் எது கிடைக்குதோ என் மேலே தூக்கி அடிப்பார் மேடம். முகத்திலே குத்தி மூக்கெல்லாம் உடைச்சிருவார். அடிக்கடி மூக்கு உடஞ்சி அப்படியே ரத்தமாக ஊற்றும். அப்படியே மேலே போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுவார். கையை உடைக்கிறது, கையை பிடிச்சி அப்படியே முடிக்கு உடைப்பார் மேடம். காலை உடைக்கிறது, எது கையில் கிடைக்குதோ தூக்கி மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. யார் வந்து கேட்டாலும் அவங்கள அசிங்கமாக பேசுறது. கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுவாரா? செத்துரு, இல்லைனா என் கையில் தான் உனக்கு சாவு, என் கையில் தான் சாவு. 2 நாள் முன்னாடி கூட சொல்கிறார். ஏதாச்சும் வெயிட்டானதை தூக்கி அப்படியே உன் தலையில் போட்டுட்டு சைலண்ட்டாக நீ செத்துருவ, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் எங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன். பசங்கள்ட்ட எப்படி இருப்பாரு? பசங்கள்ட்டையும் அப்படிதான் மேடம் பண்ண. பசங்களையும் ரொம்ப அப்படியே கொடூரமாக அடிக்கிறது, முடியை பிடிச்சி இழுக்கிறது, எட்டி கீழே போட்டு ஏறி மிதிக்கிறது, நெஞ்சில் என்னைய போட்டு கீழே போட்டு ஏறி நெஞ்சிலெல்லாம் அப்படி எட்டி உதைக்கிறாரு. அவர் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் அவரை பிடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப அடிக்கிறாரு, என்னால் தாங்கவே முடியல அடிக்கிறது. செவுத்துல முடியை பிடிச்சே வா நைட்டு 12 மணிக்கு குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணி முடியை பிடிச்சி இழுக்கிறாரு. மேடம் வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் வா. போலீஸ் ஸ்டேஷனில் 2-3 வாட்டி சொன்னேன் மேடம். அங்கே கூட்டிகிட்டு போய் கண்டித்து விட்டாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி அடிச்சுட்டாங்க கூட. எதுக்கு பொம்பளையை அடிக்கிற அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. அப்படி இருந்து வீட்டுக்கு வந்து இது பினாயில் குடிச்சிட்டு திரும்பி ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்கிறாரு. பினாயில் குடிச்சிட்டாரு மேடம். சூசைட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுக்கிட்டாரு 2 வாட்டி.
எப்போ பார்த்தாலும் இப்போ போன வாரத்தில் அப்படிதான் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்குறதே இல்லை. தூங்குவோம், நான் தூக்கு போட்டுட்டு செத்துறேன், உன்னை எழுதி வச்சுட்டு எனக்கு காசு கேட்டு நீ தொல்லை பண்ணுறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்துறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக துணி எடுத்து தூக்கு போட்டேன், ஸ்டூலு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரு. நான் ஏந்திரிச்சு போனால் கிட்டத்தில் போனால் கத்தி எடுத்து எனக்கு குத்த வராரு, இல்லைன்னா நான் குத்திக்கணும்னு கழுத்தில் கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏதாவது வேலைக்கு போகக்கூடாதாம்மா நீ? வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். எனக்கு 2 குழந்தை சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க மேடம். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறந்தது. வேலைக்கு போயிட்டு இருந்தேன், கொசுவில் தைக்கிறதுக்காக மிஷினில். அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவேன் மேடம். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் டெய்லி நைட்டு எல்லாம் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது. இவர் வேலைக்கு போகாமல் உட்காந்து குடிக்க காசு தான், வாடகை எதுவுமே பார்க்காம நீயே எல்லாமே பார்த்துக்கோ, குடிக்கிறதுக்கும் காசு கொடுன்னு அடிச்சு என்னால் வேலைக்கு போயிட்டு வீட்டிலேயே பார்த்துட்டு எது பண்ணவே முடியல. வேலைக்கு போகக்கூடாது, நீ எதுக்கு வேலைக்கு போ. உங்கள் வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்? இவர் குடிச்சிட்டு இருக்காருல்ல, குடிக்கிறதுக்கெல்லாம் அவரை வேலை செய்யறதுக்கு ஏன்? அவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மா மட்டும் கொஞ்சம் படிப்புக்கு போன வருஷம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மேடம், கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, மிச்சம் யாருமே கொடுக்கல. ட்ரெஸ்ட் இல்லை, அங்கே இங்கே எங்கேயோ நான் அப்படி இப்படி தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி அப்படின்னு அது பண்ணேன் மேடம். அம்மாவா? ஆமாம். நீங்கள்? நாங்கள் அவங்க சிஸ்டர், அக்கா. இப்படி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க பொண்ணை? அவங்க வந்து ஏமாற்றி வந்து பொண்ணு கேட்டாங்க மேடம். அது வந்து விசாரிக்கிறதுக்குள்ளேயுமே அவங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சீக்கிரம் எங்கள் மகன் ஒருத்தன் வெளியூருக்கு போகணும், எங்கள் மருமகன் வெளியூருக்கு போகணும், அவங்க இல்லாமல் நாங்கள் நல்ல காரியம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அப்பா, அவர் கூட பிறந்த மாப்பிள்ளை கூட பிறந்தவர் 4-5 பேர் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க. அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் 2 பேர் இருக்காங்க, அண்ணிங்க 2 பேர் இருக்காங்க. இந்த குடும்பம் பெரிய குடும்பம், நல்லா தானே இருக்கும். பெரிய குடும்பத்தில் அம்மா அப்பா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நாங்களும் அவங்க இருந்தலுக்கில் கொஞ்சம் விசாரித்தோம். நல்ல குடும்பம் தாங்க, நல்ல பையன்தான், நல்ல அம்மா அப்பாலாம் நல்லா கண்டிப்பில் தான் வளர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி இவங்க அவசரப்பட்ட உடனே நாங்களும் கொடுத்தோம். இப்போ கடைசியில் பார்த்தா நாங்கள் அழுது செத்தனால தான் நிறைய இந்த பொண்ணுகிட்டு நாங்கள் அழுதுனால தான்மா ரொம்ப அவங்க அப்பா அந்த பொண்ணு மேலேனா ரொம்ப பிரியம். உங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணுனா தனி பிரியம், ஆசை. என்ன உடம்பு முடியாம இதே நினைப்புதான், இப்படி கொண்டு கொடுத்துருவோம், இப்படி பண்றானே, கொடுமை பண்றானே, அது பண்றானே, இது பண்றானேன்னு உடம்பு முடியாம இருந்து இறந்து போயிட்டா. அடி வாங்காத நாளே இல்லை, உடம்பெல்லாம் ரத்தம் கட்டி போய் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தா வந்து அடிச்சு, சாப்பாடு சரியில்லை தூக்கி கொட்டி இன்னொரு வாட்டி எனக்கு சாப்பாடு செஞ்சு போடு, இல்லக்கா ரோட்ல கூட்டு போய் வச்சேன் அசிங்கப்படுத்துறாரு மேடம். எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சு உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்துவேன், நீ கொளுத்திக்கிட்டு சாகணும், தூக்கு போட்டு கயிறு வாங்கிட்டு வைக்கிறாரு மேடம் வீட்டுல. நீ தூக்கு போட்டுட்டு சாகணும், நான் இல்லாத நேரத்துல சூசைட் பண்ணிக்க, நீ எதுக்கு இருக்க, நான் இவ்வளவு கொடுமை பண்றேன்ல, யாருமே வரமாட்டேன்றாங்க, உங்க அக்கா யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க, அனாதை தானே நீ எதுக்கு உயிரோட. அன்னைக்கு நான் பாட்டுக்கு வீட்டுல செவனேன்னு நான் இருக்கேன், எனக்கு 2 முட்டியும் வீங்கி போய் நடக்க முடியாது, கொள்ள முடியல, கீழே எல்லாம் உட்கார முடியாது, சேர்ல தான் உட்காரணும் கொள்ளணும். செவனேன்னு இருக்கிறேன், ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன் வருதுன்னு ஹலோ அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணுறேன். என்னடி புள்ள வளர்த்துருக்க, இப்போ ஒரு 4 மாதம் தான் ஆச்சு, ஏன் என்னாச்சு? நான் அடங்காத பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன், மக அடங்க மாட்டேங்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு விலகி போய் அவங்க வேலையை பாருங்கண்ணா, ஏண்டி வேற எவனுக்காச்சும் கூட்டி விட போறியான்னு கேட்குறாரு. நான் போனை கட் பண்ணிட்டேம்மா. அப்புறம் இவங்க வீட்டுக்கு எப்படிமா போறது, அவளே இவளேன்னு இந்த பொண்ணு அம்மா வந்து எதுக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டையில அம்மா எதுக்கு இழுக்கிறீங்க, ஏன் இவ்வளவு அசிங்கமான வார்த்தை பேசுறீங்கன்னா, போடி நீ பெரிய இதா நீ பேசுற அப்படின்ட்டு ஏதாவது அவளுக்கு சப்போர்ட் வந்தா மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன், நீ அடிக்கடி வந்து அவ பிரச்சனையில ஆஜராகிற, வந்து தட்டி கேட்குற, ஸ்டேஷனுக்கு எல்லாம் போறீங்க, அவளுக்கு ஏத்துக்கிட்டு வர, மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன் உன்னை அப்படின்னு கேக்குறாரு. இப்போ என்ன வேணும் சொல்றீங்க? அவங்க முடிவு என்னவோ பாருங்க மேடம். என்ன முடிவு சொல்லுது, நாங்க சொல்லிட்டோமா, தொலைச்சு தலைய முழியுது, எப்படியோ உழைச்சு சாப்பிட்டாக்கா இதுல வந்து கேவலம் கிடையாது. வேணாம்னு சொன்னீங்கன்னா உன்னை தனியா வாழ விட மாட்டேன், நீ எங்கன்னா வேலைக்கு எங்கன்னா போயிட்டு வரும்போது உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன், உன்னை எங்கேனே நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன்னை அசிங்கப்படுத்துவேன். நானு என் ஃப்ரெண்டுங்கள்ட்டெல்லாம் சொன்னாலே போதும், எனக்கு போகும்போது வரும்போது உன்னை எங்கேயாச்சும் குத்தி போட்டுருவானுங்க. ஃப்ரெண்டுங்கள்லாம் அதுக்கு தான் இருக்காங்க. ஃப்ரெண்டுங்கள்லாம் குடிச்சிட்டு குடிக்காரனுங்க, அவனுங்க என்ன சொல்றானுங்க, அங்கே போய் உன் பொண்டாட்டி அடி, அவ என்ன உன்னை வீட்டில் இருந்து அதிகாரம் பண்றது, நீ சொல்றதான் அவ கேட்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு 500 பாக்கெட்ல இருந்தா எல்லாத்தையும் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு குடிச்சிட்டு சும்மா வர்றது மேடம். வீட்டுல காசு இல்லைன்னா அப்படிதான், போ உங்க அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, உங்க அக்காட்ட போய் வாங்கிட்டு வா, ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைலாம் உங்க அண்ணாட்ட போய் வாங்கிட்டு அசிங்கப்படுத்துறாரு. வா. ஒரு வாட்டி சொன்னல வந்து வகுத்துல அடிச்சு சாவடிச்சிட்டு 2 குழந்தையும் ஆபரேஷன் பண்ணி 2 குழந்தை பிறந்திருக்கு பொண்ணு. நான் தாம்மா எல்லா செலவும் பார்த்தேன். ஏன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேடம். எங்க மாமியார் வீட்டுல இருக்கும்போது தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டேன். நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு இவங்கள்ட்ட வீட்டுல யாருக்குமே, எங்க வீட்டுல யாருக்குமே சொல்லலை. என் கம்மலை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்டி என்னை கூட்டிட்டு வந்துட்டு 2ஆம் நாளே சண்டை. நீ எப்படி மாத்திரை சாப்பிடுவ, ஒரு குடும்ப பொம்பளை செய்யற வேலையா, இவர் குடிப்பாரு, எல்லாம் உள்ளேயே எல்லாம் நான் ஒரே டெய்லி அடிச்சு அசிங்கமா பேசுறாரு. இவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்து கேட்கல, நம்மளை ஏமாத்திட்டாங்க போல, இந்த மாதிரி பண்றாரு இவர் டெய்லின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தமா தூக்க மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். அதுக்கு இவங்க சண்டை போட்டு நீ எப்படி மாத்திரை சாப்பிட, இனிமேல் இந்த வீட்டுல இருக்காது, நீ எதனா பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்க மேல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில தள்ளிட்டாங்க. போன புதுசுலயே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, குடிக்கிறது தெரியாது, இப்படி குடிச்சிட்டு வந்தீங்களே, எங்க அம்மா வீட்டில் கூட்டி கொண்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, ரூம் உள்ள 2 பேர் இருக்கும்போது இவங்க மாமா மாமியார் முன்னால ஹாலில் படுத்திருக்காங்க. ரூம்ல இருக்கையில கைனால ஒரே குத்தி இந்த புடவையெல்லாம் ரத்தம், இந்த ஜாக்கெட்லாம் ரத்தம், மூக்கு உடஞ்சி இவ்வளோ பெருசா இருக்குது. மறுநாள் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னாங்க, என்கிட்ட சொல்லாமல் இதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருக்கு, அதுகிட்ட போய் குச்சு குச்சுன்னு பேசுகிறாங்க. என்ன 2 பேரும் குச்சு குச்சுன்னு பேசுகிறீங்க, என்ன சொல்லிச்சது, என்னமோ குச்சு குச்சுன்னே பேசுகிறீங்க, நான் வந்தால் கம்முன்னு இருக்கீங்களே, என்ன காரணம், என்ன சங்கதின்னு கேட்டோடனே இந்த மாதிரி அடிச்சிட்டாராம்மா, மூக்கில் இருந்து ரத்தமாக ஒழுகுச்சான், மூக்கு வலிக்குதான், தலை அப்படியே காலையிலேருந்து இன்னும் வலிக்குதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அங்கே பாலாஜி டாக்டர் இருக்கிறார், ராஜகுமார் டாக்டர் கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருச்சு சார், பொண்ணு சோப்பு மூஞ்சில போட்டு சவுத்துல விழுந்துருச்சா. மொத்தத்துல என்ன மேடம், அவருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னே சொல்றாராம் அடிக்கடி. ஒன்னால வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல, நாட்டுப்புறத்துல மேடம் ஆரம்பத்துல இருந்து அவர் ஏற்கனவே பிடிக்கல, நீ செத்து போயிடு. அங்க ஃபேமிலினா அவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க மேடம், இவரோட ஃப்ரெண்ட் தான் அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவருக்கு அவங்களோட இவர் இருந்திருக்காரு மேடம், அவங்களோட தான் இவர் இருந்திருக்காரு. இவங்களுக்கு தெரிஞ்சு எங்க மாமியார் எல்லாருக்குமே தெரியுமா, தெரிஞ்சு இவரை கூட்டிட்டு வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சொந்தக்காரவங்களுக்காக எல்லாரும் கேட்குறாங்களே ஏன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டுன்னு பண்ணி அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை பிடிக்கல, எனக்கு அவ தான் என் ஒய்ஃப், என் பொண்டாட்டி, எனக்கு என்னைக்கு இருந்தாலும் அப்படியே சொல்லிக்கிட்டே 8 வருஷமா ஒரு பொம்பளைய வச்சிருந்துருக்கான். அவன் 8 வருஷமா ஒரு பொம்பளைய வச்சிருந்திருக்கான், காஞ்சிபுரத்துல இருந்திருக்கான். ஒரு 4-5 புள்ள பெத்த பொம்பளை தானே இவ. இன்னொருத்த குடிய கெடுக்கலாமா, இன்னொருத்த வகுத்தச்சில கொட்டிக்கலாமா, இன்னொருத்த பொண்ணு வாழ்க்கை மண்ணு அதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்க மாட்டானா. நாங்க பாத்துக்கு இவனுக்கு செஞ்ச 15 சவரன் நகை போட்ட ஒண்ணு இருக்காண்டு கேளுங்க, அந்த பொண்ணை கேளுங்க, வச்சிருக்கேன் மேடம். எதுவுமே கிடையாது எனக்கு, ஒரு நகை எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு கொலுசை கூட போன மாசம் 500 ரூபாய்க்கு வச்சு சாப்பாடுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு கூட வைக்காது இல்லை, நாங்க எது ஒண்ணும் போடவும் முடியல. எப்ப பாருங்க செவுத்து கோவம் வந்துச்சுன்னா இருந்தாப்புல இருந்து செவுத்துல கொண்டு இப்படி சாத்தி வச்சுட்டு ஒரே குத்தி கண்ணில் கலக்கி விட்டுறது, காதை செவிடாக்கி விட்டுறது. உனக்கு எதுக்கு நான் சம்பாரிச்சு போடணும், உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்காது. அம்மா கூட போயிருந்தா அங்க வந்து நைட்ல வந்து குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்றாரு மாறன் டெய்லி. நான் அவங்க பயப்படுறாங்க. அண்ணன் எல்லாம் இல்லையா, அவங்க தனித்தனியா இருக்காங்க, யாரும் வந்து கேட்க தொலைவுல இருக்கிறாங்க, யாருமே வந்து கேட்க. ஒரு ஆள் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? அவர் அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வரது வரை சும்மா இருப்பியா நீ? மறுபடியும் ஒரு திருப்பி தைரியம் இல்லாம பயந்துட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. மறுபடியும் ஒரு தடவை அடிச்சு மூக்கு ஆபரேஷன், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளவு நாள் தான்மா இப்படி கட்ட முடியல மேடம். அவர் கைய பிடிச்சா எனக்கு வலிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு உயிரோட விட மாட்டேன். ஒரு விஷயம் கேட்கவா அவங்ககிட்ட, ஒரு விஷயம் கேட்கவா? அப்போ உனக்கு பலமே இல்லைன்னு நினைக்கிறியா நீ? பலமே எனக்கு அவரோட மல்லுக்கடை எனக்கு தெரியும். யாரு சொன்னது? யாரு சொன்னது? பசங்க நாங்க 3 பேர் சேர்ந்து மடக்குனால எங்க 3 பேரையும் அடிச்சு. மனசுக்கு தைரியம் இல்ல உனக்கு, மனசுக்கு தைரியம் இல்ல. ஒரு வாட்டி எதிர்த்து நில்ல பாரு, மேல கைய படக்கூடாது சொல்லு. இப்படி தலைய குனிஞ்சு வீக்கா அப்படியே உட்கார்ந்துருந்தா இருக்கலாம், வாழ்க்கை போகும். கண்ணை பார்த்தா எனக்கு வாய் தெரியறது, அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? பார்த்தவங்க எல்லாம் உன்னோட வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு வருத்தப்படுறாங்க. ஆனா இப்ப நீ நல்லா இருக்கணும்னா, உன் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ தான் தைரியமா இருக்கணும்.
2 பொம்பளை பிள்ளைய பெத்து விட்டுட்டு பொண்டாட்டி வேணாம் நீ ஓடி போயிருந்தா அந்த பொம்பளை பிள்ளைய எப்படிமா இருந்தாலும் வளர்த்துக்கிற இந்த மாதிரி முடியும்? ஒரு மனுஷன் எப்படிமா வளர்ப்பாங்க? அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிதான் இவ்வளவு அடி வாங்கிட்டு கிடக்குது. எதுக்குமா 2 பொண்ணாச்சு. இந்த பிள்ளைங்களுக்காக சொல்லி இப்படி ஒரு புருஷனை வச்சுட்டு இவ கஷ்டம் மோத்த பாருங்க. அதான் நாங்க எவ்வளவுதான் அழுகிறது, நாங்க எவ்வளவுதான் நான் வயசான நைட்ல காலத்துல எல்லாம் என்ன கழுத்துல மாச்சு? குத்துவேன், கத்தி எடுத்து ஆமா. குத்துவேன், கயிறை போட்டு கட்டிக்க தூங்கி சாக சொல்லிட்டுனா அப்படிதான் எப்ப பார்த்தாலும் காது செவிடா போச்சு, இது காது கேட்கல, கண்ணுக்கு போயிருச்சு. காது சரியா கேட்கல மேடம். காதுல முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. மேடம். இப்படி சோகமா உட்காந்துக்காதே. காது என்னாச்சு? காதுல ஓங்கி அப்படி குத்துவாரு மேடம். கையை கையை மடிச்சிட்டு ஒரே ஒரே குத்தா வலிக்குது குத்துறது. இந்த சைடு ஃபுல்லா. தலையை ஃபுல்லா அடி போட்டு ஸ்கேன் எடுங்க. நான் என் உடம்ப பாத்துக்கிறது போயிட்டு நெஞ்சு வலிக்குது எட்டி வச்சு இசிஜி எடுத்துட்டு வந்தா அங்க போய் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில அவுத்து காமிச்சிட்டு வந்தியா? உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு அப்படி சொல்லி சாமி கேட்கல. ஆஸ்பத்திரியில போய் அவங்கிட்ட காட்டிட்டு வந்தியாடி? நீ எவனையும் வச்சிருக்க? எவனையோ வச்சிருக்க கல்யாணம் எவனையோ முன்னாடி எங்க வச்சிருக்க. அக்கா புருஷனுங்க இப்படி ஒரு பொண்ணு கொண்டு போய் கொடுத்தீங்களேம்மா. இப்ப இப்படி இருக்கிறது பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணு ஆசை பண்ணணுமா? அவ்வளவு அம்மாவை அழகா கேளுங்க இருந்துச்சு. மேடம். அவங்க அம்மா தான் அவங்க அக்கா அக்கா வீட்டுக்கு அவங்க தங்கச்சி எல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க மேடம். எவ்வளவுதான் அடிக்கிறது? அடிச்சுட்டால ரவுடிங்க எல்லாம் போய் கூட்டு வருவான் அவங்க வீட்டுக்காரரு வந்து ரவுடி எல்லாம் போய் கூட்டு வருது அடிக்க அடிக்கிறதுக்கு. விடுவேன்னு சொல்றாங்க இன்னைக்கு மேடம். உங்களை கொலை பண்ணிடுவாங்க. ரவுடிங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா? அவங்க தெரியல மேடம். ஆனா ஃப்ரெண்ட கூட்டு வந்து என் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அக்கா தங்கச்சிங்க பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் இல்லையா? சரி சவகாசம் அந்த மாதிரி கொலைகாரன் திருடன். போன வாரம் கூட என் ஃப்ரெண்ட கூட்டு நீங்க வந்து அடிக்க எவ்வளவு சொல்லுவாங்க நாள் இதை அப்படின்னு அனுபவிச்சுட்டு சொல்றாங்க தலை குனிஞ்சு இருக்கீங்களோ அவ்வளவு நாள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஒரு நாளைக்கு எந்திரிச்சிடணும். 15 வருஷம் ஆச்சு மாலை எந்திரிச்சிடணும். கொடுத்து போதும் விட்டுடு. தலையை வேண்டாமா? புடிக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு ரோடோட திரிட்டு அவங்க அம்மாவை அவங்க அம்மா அவங்க அம்மா 4 தான் பிள்ளை மேடம் 4 பாருங்க, பொம்பளை எல்லாம் பிள்ளை வந்திருக்காங்களா? வர சொல்லியிருக்கேன் நேத்து நாங்க நாங்க வந்து வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. இருந்துட்டு 6 மணிக்கு தான் போனோம். ஒரு அந்த 4 அம்மாவுக்கு வார்த்தை கேட்கணும் அவங்க கிட்ட. லூசு மோசன் ஆயிடுச்சுன்னு. அதுல வேற பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், பொறுமையா திருந்திடுவான், திருமணம் முடிஞ்சா திருந்திடுவான்னு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு. பாக்குறவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க. அம்மாக்கள் அப்படி பண்ணறது இருந்த பொண்ணு. அட்டூழியம் இருக்கே, தாங்க முடியல. இம்முச சோறு தான் போ சாப்பிடுற சாப்பாடுல பாத்ரூம் போயிருவேன்னு சொல்லி ஒரு வாட்டி அது வந்தாரு மேடம். அவரு ஜிப்பு திறந்துட்டு பேண்ட் ஜிப்பு திறந்து பாத்ரூம் ஒண்ணுக்கு போயிருவேன், நீ சோறு சாப்பிட கூடாது. இந்த மாதிரி அநியாயம் பண்ற அநியாயம் வேலைக்கு மன்னிப்பாங்களா? மன்னிப்பாங்களா? கடவுள் இந்த எரிஞ்சு போற கடவுள் மன்னிக்க மாட்டாரா? அநியாயம் பண்ற அநியாயம். அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. சாப்பிடுற சாப்பாடுல யூரின் போறாரு வந்து தட்டுல வந்து யூரின் போயிட்டு நீ சாப்பிட கூடாது. அம்மா, BP இருக்கு, நீங்க கம்முனு இருங்க. அழாதீங்க, இதுல வேற இந்த 25 பாருமா, காலி கூட இல்ல மேடம். நான் சொல்றது கேப்பியா? நான் சொன்னா கேப்பியாமா? நான் சொன்னா கேப்பியா? போராதுன்னு நீ அனுபவிச்சது போதும் மேடம். அதுக்காக தான் இங்க வந்தேன். தைரியம் இருக்கா உனக்கு? நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். வேணாம் இனிமேல் எனக்கு என்ன பயம். பண்ணுவாரு அவரு? என்ன பண்ணுவாரு? அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இல்ல. அம்மா, பொட்டை யாரு கேட்டாலும் அவங்கள எல்லாம் அசிங்கமா அசிங்கமா எவ்வளவு நாள் பேசுவாரு? எவ்வளவு நாள் பேசுவாரு அசிங்கமா? பேசிட்டு போட்டோம். அவர் அசிங்கமா பேசினதுனால நீ தப்பானவள் ஆயிடுவியா? எனக்கு 5 பொண்ணுமா, 5 பொம்பளை பிள்ளைங்க. இது இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. 5 பொண்ணு 2 பையன். அவங்கவுங்க தனித்தனியா இருக்கிறாங்க. எல்லாரும் யாரும் என்ன வந்து தொல்லை அப்பப்ப பண்றது சண்டை போட்டு விரட்டி விட்டுருவாரு மேடம். வந்து இருக்கும் வந்துச்சு 2 சொன்னா, மாசம் இருக்கும். வாசல்ல வந்து வந்து சண்டைன்னு நின்னு வந்துச்சுன்னா கூப்பிடுவாரு. ஏதாச்சும் கெஞ்சி சேர்த்து. கூத்தாடி கால்ல விழுந்து சரி. மன்னிப்பு கேட்டு கூட்டு போவார். திரும்பி அங்க போய் அடிதான். அடிச்சுட்டு வாசல்ல சாப்பாடெல்லாம் வந்து போட நின்னுட்டு என்னடி பண்றீங்க? என் பொண்டாட்டி அனுப்பி. இம்மா அம்மா கேட்டாங்கன்னா உன் கழுத்து அறுத்து போட்டுருவேன். உன்னை கழுத்து அறுத்து என் போட்டுருவேன். பொண்டாட்டியை வெளியே அனுப்பிடி. என் பொண்டாட்டி பிள்ளை இருந்துச்சுன்னா நான் இங்க வந்து இப்படிதான் கல்ட்டா பண்ணுவேன். நான் திட்டுவேன், பேசுவேன். கத்து கலாட்டா பண்ணி என்னவோ பண்ணுன்னு விட்டுறணும். குடிச்சிட்டு வந்து நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு அநியாயம் பண்ணிட்டு நாரடிச்சு தெருவுல நாரடிக்கிறது. இது என்ன பண்ணா அம்மா இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசுறாரு. நான் போறேம்மா, நான் இருந்தேன்னா அவர் வாசல்னு உங்களை தான் வம்புக்கு இழுக்கிறாரு அப்படி இது கிளம்பி போகுது. காதுலயே வாங்கிக்க கூடாது. கத்திரியா கத்திட்டு தொந்தரவு தாங்க நீங்க முடியல. எல்லாம் இப்படி பயந்துக்கிறதுனாலதான் இப்படி நடக்குது. தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா என்னமா நினைக்கிறாங்கம்மா. நினைப்பாங்க? உங்களை தெருவுல பத்தி இருக்கிறவங்க தெரியாது. எல்லாம். ஆமா, அங்க உட்காருமா. உங்களை தெரியாது தெருவுல இருக்கிறவங்களுக்கு? அந்த பொண்ணை பத்தி தெரியாது? தெரியும். ஐயோ, எல்லாம் திட்டுறாங்க. இப்படிப்பட்டவனுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு கொயிட்டா இருக்கும். இதை போய் கட்டி வச்சு இப்படி இப்படி கிடக்குதே, ஒண்ணுமே எல்லாம் இப்படி இருக்கே, சாப்பாட்டுக்கே இப்படி கஷ்டப்படுதேன்னு எல்லாரும் வந்துச்சுனாக்கா நான் காசை கொடுத்து போய் ஆக்கி போடு, கொண்டு பசங்களை போங்க, எப்படி வைங்க வளர்க்க வைங்க. போறாவா? நாங்க தனியா இருந்துக்கிறோம் மேடம். நானே என் பசங்களை எங்கனாச்சும் இல்லைன்னா எங்க ஹாஸ்டல்ல சேர்த்து இப்படி பயந்துன்றதுனால தனியா வாழ முடியாது. வெளியே இன்னும் பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் இருக்கும். ஹாஸ்டல்ல எங்கன்னா சேர்த்து விட்டுறாங்க மேடம். எங்க 3 பேரையும் நாங்க யாருக்கும் தொந்தரவா இருக்கலாம். தனியா இருந்தீங்கன்னா வேலை செஞ்ச பிள்ளைங்களா தனியா இருந்தாலும் வேற பிரச்சனை, அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கணும்.
உங்க பேரு? உமாசங்கர் என்ன வேலை பண்றீங்க? டிரைவர். ஓன் வண்டி வச்சிருக்கீங்களா? நான் சார் தான் ஓட்டுறேன். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பசங்க. உங்க மனைவி வேலைக்கு போறாங்களா? இல்லைங்க, நீங்க தான் குடும்பத்தை எல்லாம் பாத்துக்கிறது? நான் தான் பார்த்துக்கிறேன். நீங்க தான் பாத்துக்கிறீங்க. நான் தான் பார்த்துக்கிறேன். ம்? அடிப்பீங்களோ உங்கள? வீட்டில் சின்ன சின்ன தகராறு வரப்போ அவ்வளவுதானா? அது இல்லாம வேற விதமா அடிச்சு தூக்குல தொங்கு, கத்தியால குத்திடுவேன், நீ சத்து போயிட எல்லாம் சொல்றது கிடையாது. நான் தாங்க பார்த்துக்கிறேன் வீட்டையே. ஆனா நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி 3 சொல்லுவீங்களா? மணிக்கு வருவேன். 3 மணிக்கு வருவேன். சரி. நான் 3 மணிக்கு வரும் நைட்டு திருப்பியும் 11 மணி வரைக்கும் திருப்பியும் 3 மணிக்கு போகணும். சரி. 11 to 5 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன், சரி. கொஞ்சம் என்ன வேற செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாதா அப்படின்ற வரப்போ கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கும். ஆமா, சாப்பாடுல யூரின் பாஸ் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. சொல்றது இல்லையாமா? சொல்லியிருக்காரு மேடம். நான் என்னைய கூட அவங்க எவ்வளவோ சொல்றாங்க. நான் என்ன அந்த அம்மாவை போய் கெட்ட வார்த்தையில திட்டுறது. ஏங்க 15 வருஷமா நான் எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன்னு பார்க்கல. நீங்க வரீங்க, நீங்க இப்போ உங்க முன்னாடி யாரும் உங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி நம்ம நடந்துக்கணும். சொல்லுங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். வீட்டுக்கு போறீங்க, ஒரு வேலைக்காரி அந்த இடத்துல எதுவுமே செய்யல, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? சரி, ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல. நான் ரொம்ப உழைப்ப கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கேன். சரி, மனைவிங்கிறவ உங்களுக்கு அடிமையா அப்படின்னு நான் சொல்லு கேளுமா. இவர் வந்துட்டு எதிர்க்க வரக்கூடாதுன்றாரு மேடம். என் எதிர்க்க வராத, உன்னைய பார்த்தா எனக்கு பிடிக்கல, நீ இருக்காத, ஓடி போய் தனியா ஓடின்றாரு. நான் தான் பார்க்க போறேன், யாரும் பார்க்க போறது இல்ல. ஏன் அவ தனியா இருந்துப்பா? நீங்க பாக்கலன்னா அவ தனியா இருந்துப்பா. நான் தாலி கட்டியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றது? என்ன அடிமையாவா உங்களுக்கு? நீங்க பார்த்து அவங்கள இப்ப நீங்க கூப்பிட்டு நீங்க 10 நிமிஷம் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சித்திரவதை பண்ணீங்க, நாங்க எல்லாம் பாத்துட்டோம். நான் சித்திரவதை பண்ணல. அவ சொல்றாளே, அவ சொன்னா சொல்லுங்க. முந்தானத்து நைட் ஏங்க நான் சொல்லட்டா, ஏதோ சொன்னா எல்லாமே ஒத்துக்கிறீங்களா? முந்தானத்து ஆனா இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு என் கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கா? நீங்க போய் சொல்றாரு மேடம். நான் என்ன சந்தோஷமா இருந்தேன் நானு உங்ககிட்ட. வேற என்ன அவதான் சொல்லிட்டாளா? அவதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டாளா? எங்க அவ சொல்லட்டும். உங்க மனைவி அடிக்கிறாரு மேடம். எவ்வளவு சந்தோஷமா உங்க கூட இருக்கான்னு கேளுங்க. என்ன பண்றது? உங்க மனைவி தானே அது, உங்க பசங்களோட அம்மா தானே இல்லையா? அவங்க சொல்றாங்களே, வேற என்ன ப்ரூஃப் வேணும்? என்ன ப்ரூஃப்? அவங்கள கொடுமைப்படுத்துறீங்களாமே நீங்க? யார் சொன்ன கொடுமைப்படுத்துறாங்க? கேளுங்க. யாரு? கேளுங்க, உங்க மனைவியை கேளுங்க. என்ன செருப்ப கழட்டி அடிக்கிறது, தொடப்பக்கட்டையில அடிக்கிறது, கக்கூஸ் கிளீன் பண்ற ஸ்டிக்ல அந்த பிரஷ்ல அடிக்கிறது. என்னால அடி தாங்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் மேடம்? பாத்துட்டு போயிட்டாங்க. கேவலமா அடிக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்க, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அன்னைக்கு செருப்பு அந்த கக்கூஸ் கிளீன் பண்றது. அவங்க அம்மா வந்திருக்காங்க மேடம். அவங்க அம்மா முன்னாடி தண்ணி இவரு வேலையை ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாதுன்றாரு மேடம். இவருக்கு செருப்பு எடுத்து வைக்கல இருந்து நைட்ல போயிட்டு 10 மணி 10:30 மணிக்கு பொம்பளை பசங்களை போயிட்டு நான் குடிக்கிறதுக்காக முட்டை வாங்கிட்டு வா, எனக்கு முட்டை வேணும், இப்ப முட்டை பொரியல் செஞ்சு கொடு. 10 மணிக்கு 11 மணிக்கு எனக்கு தெரியாது. உட்காந்து குடிப்பாரா? வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு வருவார் மேடம். குடிச்சிட்டு ஒரு பாட்டில வாங்கி இங்க சொரிட்டு வந்து முன்ன சிகரெட் வேற பிள்ளைங்களை போயிட்டு சிகரெட் வாங்கிடுவா கடையில போய். அப்போ என்ன வயசாச்சு பொண்ணுங்களுக்கு? 14 வயசு. அப்பா அப்படிதாங்க 12 வயசு. பொம்பளை பசங்களை போய் சிகரெட் வாங்கி வா. போய் சொல்லணும்னு நினைச்சிட்டா எது வேணாலும் சொல்லாங்க. அவங்க போய் சொல்லணும்னு எனக்கு ஒரு முந்தானத்து போய் பாத்ரூம்ல நான் ஷவர் போட்டு என் கூட இருந்தாங்க. முந்தானத்து நைட் அசிங்கப்படுத்தினா அவ்வளவுதான் சொல்லிட்டோம். உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். போங்க. பொண்டாட்டிய பத்தி பேசுறது என்ன பொண்டாட்டிய பத்தி? அப்புறம் என்ன நான் உண்மையை சொல்றது? அப்புறம் எப்படி அப்புறம் எல்லாமே தேவைன்னா நான் என்ன பண்றது? கொள்ளை அடிக்க முடியும். என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. முடிஞ்சது உங்களால பேச கூட முடியலங்க, உங்களுக்கு நடுங்கிறது. ஆமாங்க. தண்ணி அடிச்சிட்டு. யார் சொன்ன தண்ணி அடிச்சிட்டு? எப்பவுமே அதிகமா நான் பேச மாட்டேன். நீங்க எல்லாமே நீங்க சொல்லுவீங்க தண்ணி அடிச்சிட்டு. நீங்க தண்ணி அடிக்கிறதே கிடையாது. ஏங்க ஒருத்தவங்களுக்கு ஹாபிட்டுங்க, திடீர்னு எனக்கு டென்ஷன் ஆகும். அப்படி என்ன ஒரு ஹாபிட்டுக்கு அடிமை நம்ம? தண்ணி அடிக்கலாம் அப்படி எங்க அடிக்கலாம்? அடிமை ஆக கூடாது. அடிமை ஆயிட்டு பொண்டாட்டி கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது. நான் அந்த மாதிரி பண்றது இல்ல. 3 மணிக்கு மீடியாக்கு வரப்ப கூட நெல்லூர்ல இருந்து வந்தேன். உமாசங்கர், நான் உங்களை நம்புறேன். ஆனா அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிங்க. பொய்னா இருக்கோங்க, சண்டைகள்லாம் இருக்கோங்க வீட்டுல. என்னைய வந்து ஒரு ஆம்பளையா பாதிக்கிறது இல்ல. உங்க அம்மாவோட போய் படு, உங்க அக்கா கூட போய் படு. அப்ப எங்க அம்மாவை சொல்லும் போது நான் சொல்லாம எதுவுமே நான் உங்களதான் பாக்குறதே இல்லையா? இது வந்து அவள்தான் இந்த நாய்க்கு கொலைக்காது நான் விட்டேன். மேடம் எங்க அம்மாவை கேக்குறாரு. நான் வந்துட்டு எங்க அக்கா வீட்டு சைடே போறது இல்லங்க. ஒரு நாள் ஒரு பொழுது கூட நான் போனது இல்ல. ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து என் சகலங்க, அவங்க சகல பொண்டாட்டி ஒரு பேண்ட், அவங்க அக்கா ஒரு பேண்ட் ஷர்ட் கல்யாணத்துக்கு நான்
கல்யாணம் பண்ணி ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்களா கல்யாணம்? நீங்க எடுத்து கொடுத்திருக்கீங்களா? நீங்க எடுத்து ஏங்க, கொடுத்திருக்கீங்களா? முதல்ல முறைங்க நீங்க அதுதான். எடுத்து நான் கொடுத்திருக்கீங்களா? எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி நான் நாங்க cheap தான் ஆ வந்து நான் சம்பந்தக்காரவங்க. விட்டுருக்கேன். நான் நாங்க நல்ல குடும்பத்துல சம்பந்தக்காரவங்க எல்லாம் செஞ்சோம். பிறந்தவங்க. இவங்க கல்யாணம் பண்ணி இன்னொருத்த வீட்டுக்கு போனவங்க இவங்க எதுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா? உங்க மனைவி வந்து நீங்க வந்து கொடுமைப்படுத்துறீங்க. நைட் ஏங்க, சாப்பாடு சாப்பாடு பாதி நாள்ல போய் நான் தண்ணி அடிப்பாங்களா இல்லைங்க பாதி நான் 400 ரூபாய் தாங்க பேட்டா உழைச்சா ஒரு டிரைவர் அப்படி சொகுசா வருவாங்க. ஒரு டிரைவர் ஓட்டிட்டு வரணும். நான் ஓட்டிட்டு வரணும். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ஓட்டணும்? இங்க இருந்து ஹைதராபாத் எல்லாருக்கும் உழைப்பு கம்முன்னு உழைப்புதாங்க. இருங்க. இங்க இருந்து என்னங்க கம்முன்னு இருங்க? 8 மணி எல்லாரும் நேரம் உழைக்கதாங்க செய்றோம். யாரும் உழைக்காம எல்லாம் சாப்பிடல. நாங்கெல்லாம் விட்டோம்னா அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் விட்டோம்னா? கண்ணு மூடிச்சுன்னா இத பாருங்க, நீங்க என்ன நான் எதுக்கு reason வரேன்னா வேணா 400 சொல்லுங்க. ரூபாங்க 400 ரூபாய் நீங்க பேட்டா என்ன என் reason பிள்ளைங்களுக்காக வேணா 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். இல்லைன்னா ஒரு வாரத்துல என் பிள்ளைங்க அவ்வளவு டல்லா இருக்குன்னு என் மனசுல தான் தெரியும். ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்து மாச கணக்குல அந்த பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் விட்டு 2 மாசம் ஆகுது மேடம். இது வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடையாது. டெய்லி என்ன, வெறும் 1500 ரூபாய் சாப்பாடு கொடுத்து இப்படிதான். 1500 ரூபாங்க மூட்டை பிள்ளைகளை நீங்க முட்டை வாங்குறதுக்கு நைட் வெளிய அனுப்புறீங்க. சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றீங்க. இருக்கிறதுல கர்நாடக அரிசி தாங்க கவு பிராண்ட் போகணும், 1500 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க போனா வீட்டுல. முடிய புடிச்சு தூக்கி அடிக்கிறது, தூக்கி கீழே போட்டு அதுங்களை எட்டி மிதிக்கிறது, அதுங்கள பொய் சொல்லிடலாம் எது வேணாலும் அவங்க வந்து சொல்றாங்களே எட்டி மடிப்பீங்க. ஏங்க 1008 போய் என்ன எட்டி மிதிக்கிறது என்ன கத்தி எடுத்து குத்துறது கையெல்லாம் எனக்கு எவ்வளவு அடி வாங்குறீங்க? எனக்கு உடம்புல தெம்பே இல்ல மேடம். இவர் அடிச்சாருன்னா என்னால திரும்பி மல்லு கட்ட கூட முடியாது. எவ்வளவு அப்படி அடிங்க madam என்னால இவரு. எவ்வளவு நீங்க அடி தான் அடி வாங்குறீங்களா? ஏங்க நீங்க வேற வெக்கம் விட்டு சொல்ற நீங்க தான் அடி வாங்குறீங்களான்னு கத்தியில இந்த இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இல்ல. நீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு கேளுங்க மேடம். யாரு கத்தியில கூப்பிடுறாங்க, யாரு குழந்தைங்கலாம் போவாங்க மனைவி தாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன அப்ப நாங்களாம் மனுஷன் இல்லையா? ஆம்பளை எல்லாம் மனுஷன் அவங்க பொய் சொல்றாங்களா? மிருகம் ஆம்பளை பொய் சொல்றாங்களா? அப்புறம் எல்லாம் ஆம்பளை கல்யாணம் பொய் சொல்றாங்களா? தூக்கு போட்டுட்டாரு ஏங்க, madam. இவ்வளவு 2 தூரம் வாட்டி என்ன வந்ததுக்கு மாட்டி அப்புறம் நேத்து வரைக்கும் விட்டுறாரு. அதான் நான் சொல்றேன். நான் போய் தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டுறாரு. தூக்கு போட்டுக்கிறேன் 3 தூக்கு வாட்டி மாட்டுறாரு 2 madam. வாட்டி 2 வாட்டி என் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. 2 வாட்டி அட்டெம்ப்ட் நானு. என்ன எதுக்காக? எதுக்காகனா டெய்லி பேச்சுன டெய்லி குடிச்சிட்டு குடி போதையில அந்த மாதிரி பண்றாரு மேடம். நான் எத்தனை நாள் பாத்துட்டே இருக்கேன் madam. 6 மணிக்கு நான் என்ன கூட்டிட்டு நான் பண்ண வரப்ப இந்த சொல்லுங்க. வண்டி டிரைவர் கூட ஒரு செங்கல்பட்டுல இருந்து வராரா. என்ன எந்த வேலைக்கு போனாலும் டிராவல்ஸ் ஓனர் கூட சொல்லுவாங்க மேடம். டிராவல்ஸ் ஓனருங்களாம் இவரை வச்சு சமாளிக்க முடியாது. ஆனா 1 மாசம் 10 நாள் மேல எங்கேயுமே வேலை செய்யறது இல்ல மேடம். அவங்கள குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள அசிங்கமா நைட்ல 11 மணி 12 மணிக்கு போன் போட்டு அசிங்கமா அவங்கள நீ என்ன பெரிய இவனாடா அவனு அசிங்கமா பேசுவாங்க madam. நல்ல பேட்டா எங்க பேட்டானா அப்புறம் பேட்டாக்காக திட்டதான் வேணும். நான் என்ன பண்றது? 20 வீடு மாறிட்டேன் மேடம். 20 வீடு போய் வாங்கிக்கமா இங்க மாறிட்டு பாருங்க ஒரு ஒரு வீட்லயே நிமிஷம் ஒரு இருங்க. பண்ற போய் அட்டகாசத்தை வாங்கிக்கமா பார்த்துட்டு வீட காலி பக்கத்துல அக்கா பண்ணுங்க. வீடு இருக்குல்ல நான் ரெண்டா அந்த ஓனர் தரலாமா வாங்கிக்கமா சும்மா என்ன சொல்றது அக்கா வீடு இருக்கா அம்மா வீடு இருக்கா கொஞ்சம் வாங்கிக்கோமா என்ன நம்மளே பண்ண அந்த சரி நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சிம்பிள் டிராவல்ஸ் எப்படி क्वेश्चन. சொல்றா நான் நீங்க சொல்லிட்டேன். நல்லபடியா உங்க குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்னா அவங்க ஏன் இங்க வர போறாங்க? அவங்க அவங்க கேளுங்க. மூஞ்சில ஆசிட் ஊத்துறான்னு எனக்கு சொல்றாரு மேடம். இவரை நான் என்ன பண்ண சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணுனா இவருக்கு நான் என்ன தொல்லை கொடுத்தேன்? 3 வேளை சாப்பாட்டுக்கே எனக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாரு madam. அப்படியே கீழே அதெல்லாம் வந்து ஏதாவது சொல்லுவாங்களா? கீழே ஊத்துவேன், அவன் சாதாரணமா மூஞ்சில சொல்லுவாங்க டீ ஊத்துவேன். நாட்டுக்கு மூஞ்சில ஏஞ்சில ஊத்திர போறேன்னா எல்லாரும் எல்லாமே டீல எவ்வளவு பெரிய டீ ஆம்பளை. ஊத்துறது வேற, ஆசிட் ஊத்துறது அதெல்லாம் வேறங்க. சும்மாங்க மிகைப்படுத்தி சொன்னா நான் என்னங்க பண்றது? அதெல்லாம் உடனே எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் எதுக்கு பொய்ங்க. மிகப்படுத்தி சொல்லணும்? போய்ங்க எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க பக்கத்துல ஸ்டேஷன் இருங்க போக வேண்டாம். நான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க போக சரி, வேண்டாம். 15 வருஷமா அவங்க கூட குடும்பம் நடத்துறவங்க ஏன் உங்களை மேல பழி போடணும்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் ஆனா மேடம் இங்க பாருங்க இத பாருங்க இத பாருங்க இத பாருங்க இத பாருங்க டெய்லி அடி வாங்குறது இத நான் பாருங்க. நீங்க தான் அடி வாங்குறீங்க. டெய்லி நீங்க தான் அடி வாங்குறீங்க. ஏங்க நான் வீட்ல இருக்கிறது இல்லையாங்க. அப்ப எப்படி அடி வாங்குறீங்க? வீட்ல உள்ள வந்து என்ன அப்ப எப்படி அடி வாங்குவீங்க? சாப்பாடு ஏமா செய்யல சாப்பாடு ஏமா சாப்பாடு செய்யல செய்யலாம். முட்டியை என்ன புடிச்சு பண்ணுவேன்? சாப்பாடு அவங்க அம்மாவை கேளுங்க மேடம். நான் எப்படி சாப்பாடு செய்வேன் சொல்லிட்டு இவருக்காக வகை வகையா சாப்பாடுலாம் செஞ்சு வைப்பேன் செய்வாங்க madam. சாப்பாடுலாம் சாப்பாடு செய்வாங்க. நல்லா செஞ்சு வைப்பேன். இப்ப பாருங்க மதியானம் எடுக்கிறப்போ அரிசிய ஊர் இங்க வரதுக்கு போனோம் வண்டி அனுப்புறான்ட்டு எங்க வருது மகாகவி பாதினாரம் மின்ட்லயே வண்டி வருது. நாங்க கண்டிப்பா வராது டி நகர்ல இருந்து கிளம்பணும் விடிய விடிய பேசுவார் மேடம். இவர் சாப்பாடு பேசி இப்படிதான் குடிச்சிட்டு வந்து அசிங்கமா ஒலைய பேசிட்டே போட்டு இருப்பாரு. ஐயோ வண்டி வந்துச்சு அந்த அரிசி எனக்கு தான் வேதனை எனக்கு தான் தெரியும் கண்ணு முழிச்சு ஓட்டுறவனுக்கு. அந்த அரிசி வீணா போச்சுன்னா நைட்டுக்கு என்ன ஆகும்? 55 ரூபா கொடுத்துவாங்க. இவ்வளவு கஷ்டத்துல கூட கொண்டாந்து குடுக்குற காசுல குடும்பம் நடத்துற பொம்பளைக்கு அரிசி வீணா போயிடும் கொட்டலாமா? பழைய சோறு போயிடும் ஏற்கனவே தெரியாது. ஒரு வீட்ல 15 இருந்தேன் வருஷமா madam. அந்த குடும்பம் வீட்ல நடத்துது. அந்த house என்ன, owner கொண்டாந்து அவ்வளவு மூட்டை மூட்டையா அசிங்கமா கொட்டினாரா? பேசுவார் madam. நான் ஒரு புடவை கட்டினா இது நீ கட்டுறதை விட அவ கட்டினா நல்லா இருக்கும். மாமனார் இருங்க, இருந்தாரா? இருங்க, 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 இருங்க. என்ன சொல்றா? என்னமா? எதுனா ஒரு புடவை நான் கட்டினேன்னா அந்த பொம்பளை மேலயே கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பாரு மேடம். அவங்க கருப்பா தான் இருப்பாங்க. ஆனா இது நீ கட்டுறதை விட அவ கட்டினா அவளுக்கு நல்லா எடுப்பா அவங்க இருக்கும், வீட்டுக்காரர் இல்லையா? அழகா இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு. இருக்கார்ல? போகும்போது வரும்போது அவளை ஒரு அடி நாளைக்கு வாங்கினா பாரு, சரியாயிடும். யாரு அவளை ஒரு நாளைக்கு பாரு அவளை முடிச்சிடுறேன். யார? அவளை நான் ஒரு நாளைக்கு முடிச்சிடுறேன். அவ கூட ஒரு நாளைக்கு நான் போய் படுத்துருவேன்.
அப்படி சொல்லியா அவர் முன்னாடி வீட்டுக்கார்ட்ட இருந்து 2 வாங்கினா சரியாயிடும். ஏங்க இதெல்லாம் வந்து ஊர்ல இருக்கிற சாதாரண பொம்பளைங்களை ஆளுதான். பத்தி பொம்பளை கிட்ட இந்த அக்கா மாதிரி தங்கச்சிங்க போட்டு தானே சொல்லிட்டு போறீங்க. அதெல்லாம் வேதனையா சும்மாங்க, இருக்கும். அதெல்லாம் என்னங்க அம்மா நீங்களா எல்லாம் நம்ம உங்களுக்கு. நீங்க என்னங்க நீங்களா அக்கா அப்படி தங்கச்சிங்க இல்ல? பேசுறீங்க? ஏதோ வீட்டுல பொம்மை புருஷன் நான் பண்ணி அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா பேசுறது பேச்சாது. அப்ப முன்னாடி அந்த மேட்டரையும் சொல்ல சொல்லுங்க. ஹாஸ்பிடல்ல போயிட்டு ECG எடுத்துட்டு வர போன் உடனே பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் அவங்க உண்மை சொல்ல அவுத்து அவன் தெரியல. வேற ஒருத்தர் அப்ப எல்லாம் எதுக்கு இல்லையா? அப்ப இன்னைக்குதான் நம்ம தான் கடைசின்னு நினைச்சிட்டு இருந்தாளா? நைட்டு 3 மணிக்கு வந்த எழுந்து இவளுக்கு வேலையே இருக்கா, நான் பாடல குளிப்பேன். அந்த டீ போட்டு கொடுத்தா கூட இல்ல. அது எழுந்தா 1.5 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரம் தான். எதுவாவது டக்குன்னு பேசுறது வீட்டுக்கு வந்தா டிரைவருக்கு அதிகமா கோவம் வரும் கண்டிப்பா. ஏன்னா எஸ் மேடம், எஸ் சார், எஸ் சார், ஒண்ணுக்கு போறப்பதான் அப்பதான் வருவாங்க. அவ்வளோ 1.5 மணி நேரம் வெயில நிற்போம், வரவே மாட்டாங்க. அப்பதான் இப்ப போவோம், அப்பதான் வருவாங்க. எங்க போனான்னு கேட்பாங்க. இவ்வளோ ரொம்ப பயபக்தியோட இருக்கும் ஒரு டிரைவர், கார் டிரைவர். வீட்டில் வரப்போ கேட்குறப்போ இல்லைன்னா எப்படி இருக்கும்? வந்து படுத்துட்டு டக்குன்னு 3 மணிக்கு எழுந்திருக்கணுங்க. என் கூட வரவன்னா வருது, நான் போனா நாசமா போயிடுவேன். வண்டியோட கொளுத்தி அப்படியே வண்டியோட நீ நசுங்கி போயிடணும் வீட்டோட தாண்டறப்போ. 1 நாள் 2 நாள்ல 365 நாளும். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 365 நாளும். ஏங்க அனுபவிக்கிறது எனக்கு தான் தெரியும். வெளியில சொன்னா செத்துட்டானா தோத்துட்டான்டா அவன் மாசங்கன்னு நினைப்பாங்க. எப்படி? அவங்களாம் கை கட்டி சிரிப்பாங்க, இவங்களும் கை கட்டி சிரிப்பாங்க. அதனால உயிரை கையில வச்சிட்டு இருக்காங்க. எப்படி வந்துருவாங்க? நீங்க பேசாம இருங்கம்மா, அவருக்கு ஏதோ சொல்றதுக்கு இருக்கு. 5 நிமிஷம் வெளியில விட்டானாங்களா, என்னை 5 மாசம் தனியா விட்டா என்னால சம்பாதிக்க முடியும். 400 ரூபாய்க்கு அவங்ககிட்ட காலில் போய் வந்துட்டு இருக்கேன். என்னம்மா வேணும் உனக்கு? அததான் கேளுங்க. என் பசங்களை நல்லா படிக்க வச்சு நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். அதுங்க நல்லா படிச்சாலே போதும் எனக்கு. அவரோட அதை இருக்கணும் முன்னாடியே வேண்டாமா? பண்ணிருக்க வேண்டானா? வேண்டாம். வேண்டாமா? நிச்சயமா சொல்றியா? தனியா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இல்ல இருக்கட்டும், அதெல்லாம் இருப்பாங்க மேடம். தனியா இருக்கிறேன். உன் புருஷன்ட்ட நல்ல குணமே இல்லையா? இல்ல மேடம். ஒண்ணு கூட இல்லையாமா? பொய் சொல்லக்கூடாது. இல்ல மேடம். உன்னோட பக்கத்துல மிஸ்டேக்கே இல்லையா? என்னோட நிஜமாவே உனக்கு அவர் மேல பாசம் இல்ல? பாசத்தினால தான் மேடம் இவ்வளவு நாள் எல்லாம் அவ்வளவு அடி உத எல்லாத்தையும் நான் மாடு அவருக்கு உன் மேல அடிக்கிறேன். பாசம் இல்ல? பாசம் அவருக்கு என் மேல பாசம் கிடையாது. நிச்சயமா சொல்றியாமா? இல்ல ஷுவர். பாசமே கிடையாது உங்ககிட்ட அவருக்கு? பாசமே கிடையாது. ஒரு நல்ல குணம் கூட கிடையாது அவருக்கு? உன் மேல தப்பே இல்லைன்னு எதையாச்சும் நினைக்கிறேன். வாங்கிட்டு வருவார் மேடம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வாங்கினேன், சாப்பிட்டு முடிச்சோன்னே கொஞ்ச நேரத்துல அந்த சாப்பிட்டதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டேனே நல்லா தின்னீங்களே, கொஞ்ச நேரத்துல போட்டு அடி அடின்னு வீடு அப்படியே எல்லாம் அலங்கோலமாக்கி அடிச்சுட்டு திரும்பி போய் எதுக்காக சண்டை வருமா? குடிச்சிட்டு வந்துதான் மேடம். குடிச்சிட்டு வந்து எப்படிதான் சண்டை ஆரம்பிக்குன்னே தெரியாது. சரிம்மா, காசு உன்னோட ரெண்டாவது சைடுல உங்க அம்மாட்ட மிஸ்டேக்கே போய் இல்லையாமா? என்னோட சைடுல என்ன, நான் என்கிட்ட இருந்த நகையெல்லாம் வீட்டு கஷ்டத்துக்காக குடும்பத்துக்காக எல்லாத்தையும் வச்சுட்டேன். எதுவுமே இல்லை மேடம். நானே எவ்வளவு நகை அடமானம் வச்சு இல்ல, நீ வாடகை அவரை சும்மா வம்புக்கு இழுக்கவே மாட்டியா? அதெல்லாம் நான் வம்புக்குலாம் இழுக்குமா. அவர் தான் மேடம் குடிச்சிட்டு வந்து வீட்டுல உக்காந்தாருன்னா ஆரம்பிப்பாரு அசிங்கமா. இது ஏன் இங்க இருக்கு, அது ஏன் அங்க இருக்குது, என்ன பண்ண நீ காலையில இருந்து நைட்டு 12 மணி துணி துவைக்கல, நைட்டு 12 மணிக்கு எழுப்பி ஏன் நீ துணி துவைக்கல, வந்து நீ தூங்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்றாரு மேடம். இதெல்லாம் சாதாரணமா கேக்குறதுங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரி வீட்டுக்காரங்களை கூட்டு வந்து பாத்தீங்களாங்க, காலைல வேலைக்கு போயிட்டு வரேன், இப்ப பார்த்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முடியல, ரொம்ப சரி அப்படியே முடியல. ஒரு நிமிஷம் இருக்கியா 10:30 மணிக்கு பசங்க யூனிஃபார்ம் தைப்பாங்களா? வேலைக்கு போகும்போது நான் நைட்ல தான் மேடம் வந்து துவைச்சு வேலைக்கு எல்லாம் அவங்க துவைச்சு சும்மா போட்டு வேலைக்கு 2 வருஷம் போயிட்டு போனாங்க. இருந்தேன் நானு. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் 10:30 மணிக்கு துவைப்பாங்களா? ஏமா 5:30 மணில இருந்து என்னமா பண்ண கேட்பானா? ஒரு புருஷங்காரன் கேட்க மாட்டானா சொல்லுங்க. அப்படியே சிங்க்ல சும்மா பெட்டிக்கோட் எதனா அழைச்சிட்டு போகணும். வாடகை வீட்டுல வெளியில எத்தனை வச்சுட்டு முறை ஒரே ஒரு பண்ணிருக்க நீ செட் சொல்லு. இதை யூனிஃபார்ம் எத்தனை தான் முறை மேடம் பொண்ணுக்கு, பண்ணிருக்க அந்த சொல்லு. பொண்ணுக்கு ஏங்க, ஒரு ஆம்பளையா இல்ல நான் யூனிஃபார்ம் வச்சுட்டு போட்டோ கட்டிக்குவா சொல்லுங்க. ஒரே செட் யூனிஃபார்ம் தான் மேடம். அந்த ஸ்கூலுக்காக நாங்க ஒரு செட் யூனிஃபார்ம் தான் அதை நீ எடுத்து எப்படி வரோம். பத்திரமா இன்னொரு செட் வச்சுக்கணும்? யூனிஃபார்ம் இல்ல. அதனால சரி சாயந்தரம் வந்தோடனே இவர் இருப்பாரு, இவர் முன்னாடி பயந்து துவைக்கிறதுக்கு பயந்துட்டு எல்லாம் தூங்குனோடனே நான் என்ன பண்ணுவேன், உள்ள வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுவேன் மேடம். ஃபேன் காத்துல போடுவேன். அதை பார்த்துட்டாருன்னா பயந்து இவருக்கு ஒளிச்சு செஞ்சா கூட அதை வந்து பார்த்துட்டு 5:30 மணில இருந்து என்ன சண்டை பண்ண? போடுவார் 5:30 மேடம். மணில இருந்து என்ன பண்ண? 5:30 மணில 4:30 3:40 நீங்க எதுக்கு இதுல எல்லாம் இன்டர்ஃபியர் பண்றீங்க? அவங்க பாத்துக்கிறாங்க. நைட்ல இல்லன்னா அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிறதுங்க.
ஏங்க அதுல கரண்ட் யாருங்க கொடுக்கறது? சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் பெருசாகுவார் மேடம். கஷ்டப்படுற வீட்டுல என்ன தேவையோ அதை செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன கஷ்டப்படுறியா? விஷயம் என்ன கஷ்டப்படுறாங்க? வீட்டுல கஷ்டப்படுறாங்க. நம்ம கஷ்டம்னா அவளுக்கும் நீங்க இருக்குல்ல. வெளியே போய் வேலை செய்யறதுக்கு காரணம் அவங்க வீட்டுல இருக்கறதுனாலதான். சரி அவளுக்கும் அந்த சரி கரண்ட் பில்லுக்கு நம்ம 100 ரூபாய் கழிச்சு வீட்டுக்கு அவ என்ன தண்ட சோறு இருங்க, நினைச்சீங்களா? நான் குடுக்கல 100 ரூபாய் கம்மியாச்சு வீட்டுக்காரிக்கு திட்டுவாள். எவ்வளவு ஒருத்தி நம்மள திட்டுவாள். அதாச்சும் வேணும்ல. மரியாதை இல்லாம சுயமரியாதை இழந்து எப்படிதான் இவ்வளவு வாழறது? கஷ்டப்பட்டேன் இத்தனை வருஷமா. நான் எதனா நான் என்ன எதனா பொண்ணுன்ற பண்ணேன். சொல்லு. ஜெயில எனக்கு புடிச்சு கொடுக்குறியா? நான் ஏன் ஜெயிலுக்கு புடிச்சு தரேன்? நான் ஒதுங்கிக்கிறேன். வேணாம் என்ன நிம்மதியா அதுக்கு இருக்க அவங்க விட்டா அம்மா போதும். அக்கா தங்கச்சி இல்ல நான் எங்க அம்மா இல்ல ஒதுங்கிக்கிறேன். நான் ஜெயில புடிச்சு செத்துட்டாங்களா? கொடுக்குறானா ஏன் இங்க வரேன்? இத்தனை வருஷம் ஏன் எதுக்கு என் பசங்க கஷ்டப்படுறேன்? நீ பகடக்காய் ஒரு பூ வச்சா வைக்க பென்ஷன் கூடாது, தரேன் ஒரு நல்லா பூ தெரியுமா? கட்டக்கூடாது, நான் நல்லபடியா உட்காந்து இருக்க பேசிருக்கப்ப என்னை அங்க ரூம்ல உட்கார எனக்கு நல்லா தெரியுமா? நானா இதுல இருந்தா வரேன். எதுக்காக வந்திருக்கோம்? எனக்கு ஆமா எனக்கு நியாயம் கிடைக்கல. நீ என்கிட்ட கேட்க வேண்டாம். போலீஸ்காரங்க போய் படுத்துக்கிறியா? நான் அழகா நான் பண்ணிருப்பேனே. உனக்கு அழகா பண்ணுவானுங்க. உன்னை உட்கார வச்சு உள்ள கொண்டு போய் வச்சுக்குவானுங்க. அப்ப அசிங்கமா இதெல்லாம் பாருங்க வாயில இருந்து எனக்கு பேச தெரியுங்க. என்னம்மா எனக்கு பேச சொல்லுமா, உனக்கு தெரியும். என்னம்மா நான் ஆம்பளை. பசங்களை படிக்க வச்சா போதும் மேடம். ஃபீஸ் கட்டாம ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறாங்க மேடம் பசங்க. எல்லா எப்படி பீஸ் கட்டலன்னா நேத்து வரைக்கும் இருந்த இன்னைக்கு ஏன் வந்தா? நேத்து தான் ஸ்கூல் திறந்தாங்க. நேத்து ஏன் வந்தா? ஏன் அதுக்கு போன வாரன்னா அதுக்கு முந்தின வாரன்னா அதுக்கு முந்தின வாரன்னா புருஷங்கிட்ட ஏன் கேட்கல? எங்க அக்கா கிட்ட ஏன் கேட்கல? எங்க அம்மா கிட்ட ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? வீடு வீடா போய் ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலும் ஒரு மாசம் கொடுத்துருவான் அப்படின்னு வருது. நான் ஒண்ணும் இல்ல என்னால முடியாதுமான்ட்டேன். அப்ப கூட இன்னொருத்தன் நம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். லாஸ்டா இங்க வந்திருக்காங்க. புருஷன் தலைமயிறான். புருஷனை மதிச்சா தானே அந்த ஒரே ஒரு 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் 1000 ரூபாய் அதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நான் பிரச்சனை பண்ணல. நான் எவ்வளவு நாள் இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருந்தேன் மேடம். பிள்ளைங்களுக்காக தான் தாங்கிட்டு இருந்தேன் நான். 2 மாசம் ஸ்கூல் லீவு விட்டாங்களே மேடம். அப்பத்துல இருந்து சொல்ற பிள்ளைங்களுக்கு என்னன்னா என்னால முடியாது. நீ எங்கன்னா கொண்டு போய் சேருல நிறுத்திடு, படிப்பை நிறுத்திடு, வேணா வீட்டுல கிடக்கட்டும். எவனையாச்சும் இழுத்துட்டு ஓடட்டும்ன்றாரு மேடம் அந்த 14 வயசு பொண்ணு. எவனையாச்சும் லவ் பண்ணி கூட்டிட்டு போ. இதெல்லாம் பொய்ங்க. உன்னால படிக்க வைக்க முடியாது. போன் பண்ணி சொல்றாரு மேடம். மாதவரத்துல ஒரு பொண்ணு 35 வயசு தான் ஆகுது. கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்திட்டு செத்துச்சான். நீ எப்ப கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்திட்டு சாவ அப்படி சொல்லி போன் பண்ணி எனக்கு கேக்குறேன். இது வீட்டுல இது வந்து இதுவா பேசுறதுங்க இதெல்லாம். நானே எத்தனை வாட்டி கிருஷ்ணாயில எடுத்து மேல ஊத்தி கொளுத்திக்கலாம். தீப்பெட்டியை கொளுத்தி இருந்தா தீப்பெட்டி வச்சுக்கோ. கிருஷ்ணாயில மேல ஊத்திட்டு இப்படி நிக்கிறேன் மேடம். ஒரு வாட்டி தீப்பெட்டியை கொளுத்தி இருந்தா கொளுத்திக்கோ. நைஸா அழகா நான் வெளியில எஸ்கேப் ஆகி போயிடுவேன். எரிஞ்சு சாப்பிட்டு நீ போனே தெரியலையே. நான் போய் சொன்னா என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க மேடம். நான் போய் பிள்ளைங்களை நீ ஏன் கூப்பிடுறா? பிள்ளைங்க நான் என்ன பண்றேன்னு ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன எதுக்கு அப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கு அப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கு தங்கச்சி வீட்டுக்காரலாம் அப்படிதான் பண்றாங்களா? வண்டியோட போயிடுவேன்னுவா. போறப்ப வண்டியோட போயிடுவேன்னுவா. எதுவுமே கேட்க கூடாதா? குடிச்சிட்டு போட்டு அடிச்சு கொடுமை பண்ணி என்னை சித்திரவதை பண்ண. அம்மா வீட்டுல போய் இருக்க கூடாது, அக்கா தங்கச்சி வீட்டுல போய் இருக்க கூடாது. டெய்லி நான் குடிச்சிட்டு அடிப்பானா? பாருங்க எல்லாமே புல்டா தான். சாவிக்கு புதுசா போயிருக்கோம். நீங்க எடுத்துட்டு போங்க சாவி. இல்ல வேணாம் வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன். அங்க நான் போன் பண்றேன் தோற. அன்னைக்கு வந்து கேட்கறேன் என்கிட்ட போன் இல்லை. அதை கறி வாங்க தான் கொடுத்துறேன். நான் ஓப்பனுங்க எப்பவுமே என் கஷ்டத்துக்கு நான் பண்றேன். போன் இல்லை, ஒரு போன் தான். நம்ம சாவியை கொடுமா. இதுக்கு இன்னொரு வண்டியில வரேன். என்கிட்ட காசு வரல. அந்த வண்டியில கூட ஹெல்ப் பண்ணா ஒரு 100 ரூபா 200 ரூபா டியூட்டி இல்ல 1 வாரம் எனக்கு கொடுப்பான். எடுத்துட்டு வந்து தான் கொடுத்துருக்கேன். குடிக்காம வந்தாலும் கரெக்டா வேலை கொடுப்பாங்க. கரெக்டா ஒரே இடத்துல வண்டியில பக்காவா இருக்குங்க. வண்டியில சொன்னீங்க 1 வாரம்னா நான் இந்த வேலையை சுத்திட்டு இருக்கேன். எந்த வேலையா? இங்க பீஸ் கட்டணும். அப்புறம் வேற எதுவும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இல்லங்க நான் இன்னொருத்தட்ட கேட்டுட்டு இருக்கேங்க. நானு பணம் ஸ்கூல் எல்லா லெசனே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கேட்டுட்டு இருக்கேன், கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம். இப்ப போய் சொல்றாரு பணம் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு முன்னா நல்லா சாப்பிடவே இல்லை மேடம். நான் சாப்பிட மாட்டேன். எல்லாம் ஸ்கூல் தந்து எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வீட்டுல இருக்கேன். எப்படிமா நீங்க பீஸ் கட்டுவீங்க? எப்ப பீஸ் கட்ட போட்டேன்? எல்லாரும் பார்த்து என்ன அப்படியே மனசு நோகுற மாதிரி இப்படியேதான் மேடம் பேசுறாரு. வேண்டான்ற மாதிரி தான் பேசுறாரு. வேணானா விட்டுட்டுனாச்சும் போனா என் பிள்ளைங்களை நான் எங்கனாச்சும் நான் நிம்மதியா இருந்தேன்னா எங்கன்னா ஒரு வேலை செஞ்சேன்னா காப்பாத்தி. நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன்டா. நோயாளி ஆகிட மென்டல் அவங்களை விட்டுடுங்களேன் பேசாம. அவங்க இருந்துக்கிட்டு நிம்மதியா அப்படின்றாரு. நீ பாத்துப்பியாமா பசங்களை? நான் பசங்களை பாத்துக்கிறேன் மேடம். இருந்துப்பியா? 2 பேருக்கு செட் ஆகுறது. அப்ப உங்க அம்மா அப்பா பாக்காம இருக்கியா? உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி வீடு நான் எதுவுமே மாசம் 10,000 ரூபாய் உனக்கு தரேன். நானும் வீட்டுக்கு வர்றது இல்ல. போதுங்களா? நீங்க கொடுக்கவே வேண்டாங்க. அவ பாத்துப்பா. அவ வேலைக்கு போய் பாத்து. சரி அவ பாத்து விடுங்க.
அப்பதான் அவங்க மன சேர்த்துப்பாங்க. ஆறுதல் கூட புருஷனை யார் விட்டுவா வீட்டுக்கும் போக கூடாது. புருஷனை விட்டுவா மன ஆறுதல் கூட யாருகிட்டயும் போன் பண்ணி பேசக்கூடாது. போன் பண்ணி பேச கண்டிஷன் எல்லாம் போடாதீங்க. அவங்களுக்கு முடியல உங்களோட குடும்பம் நடத்த. சும்மாங்க புருஷனை விட்டுவா. அவங்க எங்க அப்படி அவங்க யாருமே அது அவங்க மாதிரிலாம் வீட்டுல சொன்னது இல்ல மேடம். புருஷனை விட்டுட்டு வாலாம் சொன்னதே எங்க கிடையாது. போயிருப்பேம்மா? எங்க போயிருக்கேனே தெரியல மேடம். எல்லாம் எங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க மேடம். எங்கனாச்சும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. என்ன வேலை செஞ்சுட்டு நான் இருந்துக்கிறேன். எங்க போனாலும் இவர் வந்து தகராறு பண்ணுவார் மேடம். இப்ப நல்ல புள்ள மாதிரி பேசலாம். நைட்ல குடிச்சிட்டு வந்து அசிங்கமா எல்லாரையும் அசிங்கமா பேசி கலாட்டா எல்லாருக்குமே தெரியும் மேடம். இருக்கட்டும், நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும். அவங்க அம்மாக்கே தெரியும். அவங்களே அவங்க வந்திருந்தாங்க கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க அம்மா அதனாலதான் வரல. பேச முடியாம தான் வரல அவங்க அம்மா. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பொய் பொய் பொய். இப்ப அவங்களுக்கு உங்களோட குடும்பம் நடத்த முடியல, டயர்ட் ஆயிட்டாங்க. நான் மட்டும் உங்களுக்கு நீங்களும் சந்தோஷமா இல்ல. 150 கிலோ நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்க. பயங்கரமா பேசாம கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்களே. தாராளமா இருக்கட்டும், கொஞ்ச நாள்ல சரி, இருக்கட்டும். பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் பசங்களுக்கு என்ன தேவையோ நான் என்னால முடிஞ்சது என் டிரைவிங் இது வச்சு 10,000 ரூபாய் கொடுக்கறேன் தைரியமா சொல்றீங்க. முடியுமா உங்களால? பரவாயில்ல, என்ன பண்றது? பிச்சை முடியுமா உங்களால? பண்றது என்ன பண்றது? பண்ண முடியுமா? எங்க நீ வேலைக்கு போ. பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்கல்ல, நீங்களும் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு உங்களால முடிச்சது பண்ணுங்க. அவர் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கறேன் சொல்றாரு. சரி, கொஞ்ச நாள் அவங்கள ஃப்ரீயா விடுங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கட்டும், ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கட்டும், இருக்கட்டும். ஃப்ரீயா இருக்கட்டும். அப்புறமா பாத்துக்கலாம். அவங்க அம்மா கூடயே இருக்க சொல்லுங்க. நீங்க பசங்க இதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. நான் தாராளமா பாக்குறேன். செலவுக்கு கொடுங்க. கண்டிப்பா தராங்க. கொஞ்ச நாள் தற்காலிகமா அவ கொஞ்சம் இந்த டயர்ட்னஸ்ல இருந்து வெளியே வரட்டும். ஒருவேளை தனியா இருக்கும்போது உங்க அருமை தெரியும். விட்டுடுங்க, நீங்க கிளம்புங்க. இந்த பாருமா, கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கு. டயர்டா இருக்கேன். என்னால முடியல மேடம். மென்டல் மாதிரி ஆயிட்டேன் மேடம். நான் எல்லாமே ஞாபகம் இல்ல, வருது. நீ பசங்களை நல்லா பாத்துக்கோ. தைரியமா இரு. தேவையில்லாம பேச்சுவார்த்தை எங்க அம்மாட்ட வேண்டாம். கூப்பிட்டு சொல்லுங்க மேடம். அவங்க கூட நான் தனியா நான் உள்ள வச்சு கூட சாப்பிட்டுக்கிறேன். அம்மா கூட எதனா ஒண்ணுனா ரொம்ப மூஞ்சை காட்டுவாங்க. என்னால தாங்கவே முடியல மேடம். அதுதான் 6 மாசமா அவங்க பேசுறதே இல்லை. நான் அவங்கள்ட்ட போய் ஒரு நாள் இருந்தாலே அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போ இப்படிதான் சொல்லுவாங்க. பசங்கள்ட்ட சரியா பேச மாட்டாங்க. அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கும். அம்மா கூட வீட்டுல அவங்க வீட்டுல எங்கனாச்சும் ஒரு மூலையில நான் வேணா தனியா வேணா நான் இருந்துக்கிறேன். வெளியில வரண்டா, சின்ன வரண்டா இருக்கு, அதுல கூட நான் இருந்துக்கிறேன். நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் சொல்றேம்மா, நீ வேலைக்கு போ. கிளம்பம்மா. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாரோட லைஃப்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட வார்த்தையில திட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் பேச்சு வார்த்தையாயி விரோதிகள் மாதிரி ஆயிட்டாங்க. மொத்தத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மரியாதையே இல்ல. அந்த பசங்க நிலைமை என்ன? அதனால்தான் பிரிஞ்சிருங்க சொன்னோம். ஒரு 15 நாள் தனியா இருக்கும் போதுதான் அந்த அருமை தெரியும். மேபி மறுபடியும் திரும்பி வரலாம். வந்து இல்லை நாங்கள் ஒன்றா வாழறோம்னு சொல்லலாம். பார்க்கலாம். அவங்க அம்மாட்டே பேசி அனுப்புகிறோம். ஏன்னா இந்த புருஷன்ட்ட சண்டை போட்டு வீட்டில் போய் இருக்கும்போது சாதாரணமாக சொல்கிறது விஷயம் கூட நம்மளை குத்தி காமிக்கிறாங்களோ, நம்மளை தப்பாக பேசுகிறாங்களோன்னு அவங்களுக்கு தோணும். அவங்க எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா மூஞ்சி காமிப்பாங்க, பசங்கள்கிட்ட நல்லா பேச மாட்டாங்கன்னு. அது அவங்களோட ஃபீலிங் தான். மேபி அந்த அம்மா அப்படியெல்லாம் கூட பண்ண மாட்டாங்களா இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அவங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அப்போதான் குடும்பத்தை பார்க்க முடியும், பசங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.